ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப சூப்பரான டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி மாவு இருக்கிறப்ப குழந்தைங்களும் ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுங்க. இப்போ வாங்க அதை எப்படி செய்யலாம் வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இப்போ ஒரு ஸ்டவ்வில் பேன் வச்சுக்கலாம். அதில் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சதும் 1 கப் அளவுக்கு இட்லி மாவு சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்துட்டு நம்ம ஒரு கரண்டி வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். 1 கப்புக்கு 1 கப் தண்ணி கரெக்டாக இருக்கும். இப்போ இது கூடவே ஒரு 1/4 கப் அளவுக்கு நம்ம அரிசி மாவு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுப்பு தீ பார்த்திங்கன்னா நல்லா மீடியமாக வச்சுக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். இட்லி மாவு பார்த்திங்கன்னா கொஞ்சம் புளிப்பு இல்லாத மாவாக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நம்ம செய்கிற ரெசிபி ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்களாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ பாருங்கள், இது பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரத்தில் நல்லா திக்காயிட்டு வந்துடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை அப்படியே ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இதில் 1 கப் அளவுக்கு பொடிசாக நறுக்கிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ஒரு பச்சை மிளகாய் பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். மிளகுத்தூள்னா மிளகு நீங்கள் தட்டி கூட சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம இட்லி மாவில் ஆல்ரெடி உப்பு சேர்த்து வச்சுருப்போம். அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். தண்ணி எதுவுமே சேர்க்காதீங்க. இது கரெக்டாக இருக்கும். நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். உப்புலாம் எல்லாம் கரெக்டாக மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா இந்த மாதிரி நம்ம கலந்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கையை தண்ணியில் நனைச்சிக்கோங்க. நனைச்சிட்டு நம்ம தேவையான சைஸில் மாவு எடுத்துகிட்டு நம்ம தட்டி எடுத்துக்கலாம். நம்ம அரிசி மாவு இட்லி மாவு சேர்க்கறதுனால அது கையில் பிடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால தான் தண்ணியில் தொட்டுட்டு யூஸ் பண்ண சொல்கிறேன். இப்போ இந்த மாதிரி கையில் வச்சுட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஒரு சின்னதாக ஒரு ஹோல்ஸ் போட்டுப்போம். அதே மாதிரி எல்லா மாவையும் நம்ம தட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பேனில் எண்ணெய் சேர்த்து வச்சுருக்கேன். மீடியமான சூட்டில் இருக்குது. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவு எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மீடியமான தீயில் நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ திருப்பி விட்டு 2 சைடு நல்லா செவந்து வந்த பிறகு நம்ம எடுத்துக்கலாம். இட்லி மாவு இருக்கிறப்பலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் இட்லி மாவு உங்களுக்கு இட்லி சுடவே இருக்காது. பாருங்கள் எவ்வளோ ஒரு கலர்ஃபுல்லாக வந்திருக்குன்னு. சூப்பராக டேஸ்ட்டும் அது மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி நம்ம மீதமுள்ள மாவையும் நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். அப்படியே நம்ம இப்போ பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான சுவையில் ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் அடிக்கடிக்கு செய்யுங்க. ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்குலாம் செஞ்சு கொடுங்க. குழந்தைங்க ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துன்னா வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.